அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 26/6/2024 ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, பஞ்சமி திதி, அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் 1:05 வரை, அதற்கு மேல் சதய நட்சத்திரம். ராகு காலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9. நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:00 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, போடக்கூடாதது ரெட்டு, சாப்பிடக்கூடியது தோரம்பருப்பு சம்பந்தப்பட்டது, சாம்பார் அல்லது பருப்பு இதையும் எடுத்துக்கலாம். இப்பொழுது அந்த நட்சத்திர குறிப்புகளை 2-3 வரி பார்த்துட்டு அதுக்கு மேலே ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது நேற்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பரணி நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பெற்றோரின் அன்புக்கு பாத்திரமானவர். ஓகே, அதே மாதிரி இனிமையானவர், பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா பேசுவார், இனிமையான பண்புகள் நிறைந்தவர், ஞானி. ஓரளவு அவருக்கு ஒரு ஞானத்தன்மைங்கிறது, ஒரு இன்ட்யூஷன் பவர்லாம் இருக்குது. சிறு நித்திரைன்னா அவர் தூக்கம் குறைவு, சிம்பிளாக தான் தூங்குவார், ரொம்ப நேரம் தூங்க மாட்டார், டக்குன்னு முழிச்சுக்கிடுவார், கோழி தூங்கும் மாதிரி தூங்குவார். சிறு சிறு கோபம் தாபம்லாம் இருக்கத்தான் செய்யும், அவர் மனிதன் தானே. மிகுந்த செல்வம், நிறைய பணக்காரனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. மானமுடையவர், அதாவது தன்மானம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. புகழில் சிறந்தவர், நல்ல புகழ். வெற்றிலை பாக்கு போடுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த பீடா நிறையா யூஸ் பண்ணுவார். மோவாய்க்கட்டை சிரித்திருக்கும். ஓகே, அடுத்தால மனைவியின் சொற்களை கேட்டு நடக்கக்கூடியவர், மனைவியினோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். நோயற்றவர், அவ்வளவு கடுமையான நோய்கள், பெரிய நோய்கள்லாம் வராது. ஆனால் அறிவாளி, உண்மையைத்தான் பேசுவார். பல செய்திகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பார், அல்ட்ரா பண்ண மாட்டாரை தவிர ஓரளவு எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கு இடது பக்கத்தில் மச்சம் மரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பின் இடது பாகத்தில். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை விரும்புபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. பூர்வீக ஊருக்கு குடும்பத்தோடு சென்று வர ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு கூட தேவையான எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேருகிறது. வியாபாரம் செய்கிறவர்கள் புதிய தொழிலை ஆரம்பிப்பது அல்லது இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, விரிவுபடுத்துவது, இந்த மாதிரிப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. அடுத்து ரிஷபராசி. ஓரளவு நல்ல நாள் தான், எதிர்பாராத பணவரவு, குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. குறிப்பாக மனைவியின் ஆதரவு பேச்சு, அவங்க ஆதரவாக பேசுகிறது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது. ஹையர் எஜுகேஷன் செய்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கூடிய விரைவில் புகழ்பெற்ற கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கூடிய சீக்கிரம் செல்வீர்கள். அடுத்து மிதுன ராசி. குழந்தையின் மூலம் மகிழ்ச்சி. அடுத்தால நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, நேர குடும்பத்தில் சேர்ந்து இருக்கிறது, ஒன்றா உட்காந்து பேசுகிறது, அவங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்குது. தொழிலில் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நீங்கள் செய்கிறது. ஆனால் கூட வெற்றி இன்னும் உங்கள் வசமாகவில்லை. நண்பர்களோட அதிகமான தொடர்பு இப்போ இல்லை, குறைச்சிக்கிட்டீங்க. வியாபாரிகளுக்கு சுமாரான நாள் தான், மீடியமாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. வாகன ரிப்பேர் செலவு வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அம்மாவோட உடம்பு கூட கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதோட இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் இல்லையா, அதனால் எப்படின்னா ரொம்ப தூரம் பிரயாணம் போகிறது, புதிய முயற்சி, முக்கியமான ஆளை சந்திக்கிறதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க, தவிர்த்து விடுங்கள். மனைவியோட வாக்குவாதம் பண்ணுறதை கூட கம்மி பண்ணிடுங்க, பேச வேண்டாம். அடுத்து சிம்மராசி. தொழிலில் நல்ல லாபம் வருது.
அதே மாதிரி வந்து மனைவி அல்லது தாய் போன்ற பெண்களின் பெயரில் ஆரம்பித்த தொழில் மிக நல்ல வேகம் அடிக்கிறது. சகோதரர்கள் கூட ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு நிலம் இதனால் வந்த வருமானம் வந்து தடையில்லாமல் ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து கன்னியாராசி. பெற்றோர் அதாவது அப்பா அம்மாவோட உடல் ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து பணம் செலவழித்து நல்ல உத்தியோகத்துக்காக காசு கொடுத்து உத்தியோகத்தில் சேர்றாங்க. ஓகே, சேரலாம், அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வந்து சேர்கிறது. பர்டிகுலராக வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஸ்டேஷனரி இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல வாய்ப்பு வருகிறது. அடுத்து துளாராசி. பாடி ஹெல்த்து கண்டிஷனை நல்லா பார்த்துக்கோங்க. வெளியூர் வெளிநாடு போன்ற பிரயாண வாய்ப்புகள் வந்து கூடி வருகிறது. அதாவது வந்து எப்படின்னாலும் வீட்டிலனாலும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, இருக்கிற இடத்துலையும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கிறீங்க. அது வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. தகப்பனார் மூலம் கூட பொருள் வரவு உண்டாகிறது. உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாரையும் இப்போ கூட ஆச்சரியப்பட வைக்குது. அந்த அழகாக ட்ரெஸ் நீட்டாக பண்ணுறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. காதலர்களுக்குள் கொஞ்சம் பிரச்சனை வருது. மேலும் மேலும் அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிங்க. அதே மாதிரி வந்து ட்ரேடிங், இந்த ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. உடலில் வந்து உஷ்ணமாக சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஆமாம். அடுத்து தனுசு ராசி. புதிய வியாபாரத்திற்காகவும் நல்ல துணிமணி வாங்குவதற்காக கூட கடன் வாங்குறீங்க. அதே மாதிரி வந்து பெரிய வாய்ப்பு எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருந்துக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனையை கூட மறைஞ்சிடுச்சு. எல்லாம் பிரச்சனைகள்லாம் விட்டாச்சு. ஒரே பிரச்சனை தான், நல்ல தொழில் செட் ஆகணுங்கிறது. மற்றபடி சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து மகர ராசி. குழந்தைகளுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்ததுனால பரவாயில்ல, ஓரளவு சரியாயிடுச்சு. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை. சுப்பீரியர்ஸ் வந்து சீரியஸாக உங்கள் மீது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எதையும் சீரியஸாக பார்க்காம சரியாக்கிடுறீங்க. வேலை பார்க்க கொஞ்சம் சோம்பலாக இருந்துக்கிட்டு, என்னடா எவ்வளவு பண்ணாலும் ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்கும்போது வேலை பார்க்கறது கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. அடுத்து கும்பராசி. பெற்றோர்களின் உடல் மனசு ரெண்டுமே வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறீங்க. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வர கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு, மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு செய்தியை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மீனராசி. நண்பரின் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. மன தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் கூட பிரச்சனை எதுவும் இல்லை. உடல்நலம் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு விரக்தியான மனநிலை. ஆனால் மாணவர்களுக்கு வந்து நல்ல சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி நகை துணிமணி வாங்குகிறார்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.